எல்லா கோயிலுமே பண்டாரங்கள் கையில தான் இருந்தது. பரம்பரை பூசாரிகள் அவங்க தான். இப்ப என்னுடைய குலதெய்வம் இருக்குது அங்காள பரமேஸ்வரி, அது அவங்க தான் பாத்துக்கிறாங்க. பரம்பரை பூசாரிகள் தான் இருக்காங்க, காலாகாலமா அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அது மாதிரிதான் எல்லா அம்மன் கோயிலையும் யாருமே இருக்கும். கருமாரியம்மன் கோயில், திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் அது சாதாரண நடைபாதை கோயிலா இருந்தது. பண்டாரங்கள் கையில தான் இருந்தது, பூசாரிகள் கையில தான் இருந்தது. நான் போயிருக்கிறேன். அது சாதாரண நடைபாதை கோயிலா இருக்கும்போது எங்க மாமனார் என்ன அடிக்கடி கூப்பிட்டு போவார், போயிருக்கிறேன். அதுல ஒரு பெரிய தொழிலதிபருக்கு அந்த அங்க கும்பிட்டதுனாலதான் திருமணம் நடந்ததுன்னு உடனே அந்த நடைபாதை கோயிலுக்கு வந்து ஒரு கோபுரத்தை கட்டி கொடுத்து ஒரு இதெல்லாம் கட்டி கொடுத்தாரு. இன்னைக்கு போனீங்கன்னா ஒரு பேர் இருக்கும் அந்த கோயில், அவரோட பேர் தான் பெருசா இருக்கும். அவர் தான் அதை கட்டி கொடுத்தாரு. அப்படி கட்டி கொடுத்து வருமானம் வர ஆரம்பிச்ச உடனே பண்டாரங்கள் தூக்கி எறியப்பட்டன்னு பார்ப்பனர் உள்ள நுழைஞ்சிட்டேன். எங்க காசு வருதோ அங்க வந்துருவான். பாரதியார் அழகா சொன்னாரு, சூதுமிக செய்வான் பார்ப்பான், பணம் வருகிறது என்று உடலும் வேர்ப்பான் அப்படின்னு. அவர் சொன்னதுதான், பாரதியார் சொன்னதுதான். பணம் எங்க வருது அங்க வந்துருவான். பழனி கோயிலெல்லாம் எந்த கோயிலுமே வந்து பண்டாரங்கள் தாங்க இருந்தாங்க. அதுல வருமானம் வருதுன்னு தெரிஞ்சாதான். சபரிமலை ஐயப்பன் போறீங்க, போறீங்கன்னா போகும்போது நம்ம பாபநாசம் வழியா போவோம். சில சமயத்துல பாபநாசத்துக்கு மேல அந்த நீர்வீழ்ச்சி ஆரம்பிக்கிற இடத்துல சொருமுத்தையன் கோயில் இருக்குது, அது ஒரு ஐயப்பன். அதை பாத்துக்கிறவங்களும் வந்து இவங்க தான், பண்டாரங்கள் தான் பாத்துக்கிறாங்க. அதே ஐயப்பன் வந்து சபரிமலைக்கு போது அங்க வசூல் வருதுன்னு அங்க உட்காந்துருக்கணும் நம்புதிரி. காசு வர்ற இடத்துல வந்தா உட்காந்துருப்பான். காசு வரல எட்டு கூட பார்க்க மாட்டான். பல கோயில்கள் அந்த மாதிரி வந்துருக்கு. எல்லாமே இவனுங்க வச்சுக்கிட்டு இருந்தது தான். இவனுங்க காசு வருதுன்னு தெரிஞ்சா உள்ள போயிடுவோம். அப்படி போனது தான். அவர் சொன்னது உண்மை, சத்தியத்திலே சத்தியம். முருகன் கோயிலுக்கும் ஐயர்களுக்கு என்ன சம்பந்தம்? வேதங்களால் சொல்லப்படாத முருகனுக்கு ஐயா பாப்பர பசங்க ஏன் போய் உட்காடுறானுங்க? இந்து மதத்துக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம்? இவன் அங்கே போய் உட்காடுறான். வேதங்களால் சொல்லப்படாத ஒரு கடவுள், தமிழ் கடவுள், திராவிட கடவுள், அதுக்கும் ஐயனுக்கும் பாப்பர பசங்களுக்கு என்ன சம்பந்தம்? பதில் சொல்றான். சுகிசுகம் நானே கேட்குறேன். சுகிசுகம் போன்ற அறிவாளிகளை கேட்க வேண்டிய விஷயமே இல்லை, என்ன போன்ற சாதாரண ஆட்கள் கேட்குற விஷயம். அதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டேன்.